புற்றுநோயை ஏற்படுத்தும் எண்டோசல்பான் பூச்சிக்கொல்லி மருந்தை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நெல் பயிரிடும் நிலத்தின் அளவு தற்போது வெகுவாக குறைந்து வருவதாகவும், நஞ்சை நிலங்கள் வேறு பணிகளுக்காக மாற்றப்படுவதை தடுக்க சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேலும் எண்டோசல்பான் பூச்சிக்கொல்லி மருந்தினால் மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்தில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறது, உடனடியாக எண்டோசல்பானுடைய பயன்பாடு உற்பத்தியை தமிழ்நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும். எண்டோசல்பான் பாதிப்பு குறித்த ஒரு விரிவான ஆய்வினை தமிழ்நாடு முழுவதும் அரசே மேற்கொள்ள வேண்டும். இந்த எண்டோசல்பான் மருந்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சையும் நிவாரணமும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வரணும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து மாநிலம் முழுவதும் திருவாரூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வினை மேற்கொள்வதென்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த எண்டோசல்பானால தமிழ்நாட்டில் மூளை குறைபாடு, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கக்கூடியது என்பது விகிதம் என்பது அதிகமாக இருக்கு. புற்றுநோயினால ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி நோய்க்கு உள்ளாகி இருக்கிறாங்க. கால்நடைகள் உட்பட பாதிப்பு வருகிற காரணத்தினால உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்துறோம். நெல் உற்பத்திக்கு 115 டன் இலக்கு நிர்ணயித்துள்ளது வரவேற்கக்கூடியது என்றும், நெல் கொள்முதல் விலையை 1500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் சண்முகம் கேட்டுக் கொண்டார்.